மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது இளைஞர்கள் சிலர் பட்டாக்கத்தியால் மோதிக்கொண்டதால் கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் மூதாட்டி ஒருவர் சிக்கி மயக்கமடைந்தார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாலமுருகன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். நிச்சயமாக அமரு. அதாவது உலகமே உற்று நோக்கும் மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் என்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை காண்பதற்காக மதுரை மட்டுமின்றி தென் மாவட்ட மக்கள், அண்டை மாநிலத்தவர் என லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரைக்கு வருகை தந்து தரிசனம் செய்தார்கள். இந்த நிலையில் மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி முடிந்து கள்ளழகர் புறப்பட்டவுடன் கள்ளழகரை காண வந்த இளைஞர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஒரு தரப்பு இளைஞர் பட்டாக்கத்தியை வைத்து சராமரியாக எதிர்த்தரப்பு இளைஞரை தாக்கினார். சம்பவம் இதனால் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளழகர் எழுந்தருளும் இடத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்ட நிலையிலும் கூட இளைஞர்கள் எவ்வாறு பட்டாக்கத்தியை கள்ளழகர் இறங்கும் வைகையாற்று பகுதியில் எடுத்து வந்தார்கள் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. வைகையாற்றின் நடுவே பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் கள்ளழகரை தரிசித்துக் கொண்டிருக்கும் போது இதுபோன்ற இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியை வைத்து தாக்க முயன்றதால் அங்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பெண்கள் அலறி அடித்து ஓடினார்கள். பின்பு அங்கு உள்ள ஒரு மூதாட்டி இதை கண்டு மயங்கி விழுந்தார். அவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். மேலும் அந்த இளைஞர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்கிற விவரம் தற்போது வரை தெரியவில்லை. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் யார் என காவல்துறையினர் தீவிரமாக தேடி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள நிலையில் ஆற்றின் மைய பகுதியில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் போது இளைஞர்கள் பட்டாக்கியுடன் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அமரோத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.